பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு புதிய மாதத்தின் முதல் நாளுக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். கடந்த மாதம் முழுவதிலும் ஆண்டவர் நம்மை தாங்கி பலப்படுத்தி ஆசீர்வதித்து நடத்தினார். ஒரு புதிய மாதத்துக்குள்ளே ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். இந்த மாதத்திற்கு தேவன் எனக்கு என்ன வாக்குத்தத்தம் வைத்திருக்கிறார் என்று அவளோடு காத்திருக்கிறீங்களா? முதலாவது இந்த இடத்தை பார்க்குறீங்களா? கடற்கரை ஓரம் அருமையான மீன்பிடி தொழில் செய்யக்கூடிய மக்கள். பின்னால் ஒரு பெரிய பாலம் தெரிகிறதா? இது ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம். இந்தியாவில் தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு தீவு பகுதி இருக்குது, ராமேஸ்வரம் தீவு என்பதாக. சுற்றிலும் கடல் இருக்கு, மத்தியில் ஒரு தீவாக அமைந்திருக்கிறது. அந்த ராமேஸ்வரம் தீவில் இருந்து கொண்டு தான் உங்களோடு நான் பேசுகிறேன். அந்த பக்கத்தில் இருந்து இந்த பக்கம் இந்த தீவுக்கு வருவதற்கு ஒரு காலத்தில் ட்ரெயின் மூலமாகத்தான் வர முடியும். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அது போடப்பட்டது. அதன் பிறகு இப்போ ஒரு பெரிய பாலம் கட்டி இருக்கிறாங்க. அதன் வழியாக வாகனங்கள் உள்ளே வர முடியும். இப்பொழுது ரயில்வே பாலமும் இருக்கிறது, இது மாதிரி வாகனங்கள் செல்லுகிற பாலமும் இருக்கிறது. பின்னால் பார்க்குறீங்க, அது இங்கே மீனவ மக்கள் நிறைய மக்கள் இருக்கிறாங்க. மீன்பிடி தொழில் முக்கியமான ஒரு தொழில். அந்த இடத்துல நின்று கொண்டு தான் உங்களோடு பேசுகிறேன். சரி, ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் வைத்திருக்கிறார் அப்படின்னு பார்க்குறீங்களா? வேத புஸ்தகத்தில் ஏசாயா 43:2 நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஐ வில் பி வித் யூ. எப்போ அப்படின்னு கேட்டால், நீ தண்ணீர்களை கடக்கும்போது உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அந்த ஆறுகள் உண்மையில் புரளுவது இல்லை, ஏன்னா நான் கூட இருப்பேன். அக்கனிக்குள்ளே நடக்கும்போது அது உன்னை பாதிக்காது, ஏன்னா நான் உன்னோடு இருப்பேன். இது ஆண்டவருடைய வாக்கு தத்துவம். என் மகனே, என் மகளே, உன்னோடு நான் இருப்பேன். நீ தண்ணீர்களை கடக்க வேண்டியது வரும், ஆறுகளை கடந்து செல்ல வேண்டியது வரும், அக்கனிக்குள்ளே கூட நடந்து செல்ல வேண்டியது வரும். இதெல்லாம் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், பாடுகள், தடைகள், நெருக்கங்கள், உபத்திரவங்களை குறிக்கும். இதுக்கு மத்தியில் ஆண்டவர் நம்மை நடத்தினாலும் எதுவும் நம்மை சேரப்படுத்த முடியாது. காரணம் என்ன தெரியுமா? நான் உன்னோடு இருப்பேன்னு கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இதை விட ஒரு பெரிய பாக்கியம் என்ன யோசித்து பாருங்க. இந்த மாதம் முழுவதும் மாத்திரம் இல்லை, வாழ்நாள் முழுவதிலும் கடைசி வரைக்கும் நான் உன்னோடு இருப்பேன் என்று இயேசு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னோடு இருக்கிறதுனால கடல் உனக்கு முன்பாக வழி திறந்து கடலுக்கு நடுவே அவர் நடத்துவார். ஆற்றுக்கு நடுவே ஆண்டவர் தண்ணீரை நிற்க வைத்து வெட்டாந்தரையில் நடக்க பண்ணுவார். அக்கினிச்சூளை சூடாக்கப்பட்டாலும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை பாதுகாத்த ஆண்டவர் கூட இருந்து தப்புவிப்பார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஆண்டவரே, நீர் என் கூட இருப்பேன், நீ வாக்கு கொடுத்துருக்கேன், அது எனக்கு போதும். நான் கடலை கடக்கனாலும் கடப்பேன், ஆறுகளை கடக்கனாலும் கடந்து செல்லுவேன், அக்கினிக்குள்ளே நடந்தாலும் என்னை சேதப்படுத்தாது. நீங்கள் என் கூட இருக்கிறீங்க, என் கூட இருந்தால் போதும், அவ்வளவுதான். இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாரு. ஆனால் உங்களோடு கூட அவர் வைத்துக்கொள்ள வேண்டியது உங்கள் பொறுப்பு. நீங்கள் சிகரெட்டை பிடித்து கொண்டு, குடித்து கொண்டு, துன்மார்க்கமாய் நடந்து கொண்டு ஆண்டவர் இயேசு என் கூட இருப்பார்னா இருக்க முடியாது. அவர் உங்களை நேசிப்பார். உங்களுக்குள்ளே இருக்கணுமானா பாவத்தை விட்டு மனம் திரும்பி வாழ்க்கையில் அவரை ஏற்றுக்கொண்ட அனுபவத்துக்களை வரும்போது தான் உங்களோடு வாசம் பண்ண முடியும். அதனால் இதுவரை வாழ்க்கை எப்படி இருந்தாலும் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, இயேசுவே என் உள்ளத்தில் வரணும், என் கூட இருக்கணும், நீங்கள் வாக்கு கொடுத்தபடி என் கூட இருந்த நடத்தணும்னு ஜெபிச்சிட்டிங்கன்னா உங்கள் கூடவே இருந்த நடத்துவார். அதுக்காகத்தான் சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்து 3வது நாள் உயிரோடு கூட எழும்பி நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் கூட இருப்பேன்னு சொல்லி இருக்கிறார். அவரை சொந்தமாக்கி கொள்றீங்களா? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், கண்களை மூடி, இயேசுவே நீர் என் உள்ளத்தில் வரணும், என்னோடு இருக்கணும், என் கூட தங்கி இருக்கணும், நான் உன்னோடு இருப்பேன், நீ வாக்கு கொடுத்தீங்க, நான் விசுவாசிக்கிறேன். தண்ணீர்களை கடக்க வேண்டியது வந்தாலும் பயப்பட மாட்டேன், ஆறுகளை கடக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் பயப்பட மாட்டேன், அக்கினி போன்ற சோதனை நெருக்க வந்தாலும் பயப்பட மாட்டேன். நீர் என் கூட இருந்து என்னை பாதுகாத்து தப்பு வைத்து நடத்துவீர். நான் அதை விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.